திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. தேவாரம் 4ஆம் திருமுறை திரு அங்கம் மாலை பதிகம் 11ஆம் பாடல். அருளி செய்தவர் திருநாவுக்கரச சுவாமிகள். இறைவனார் பெயர் புன்வனநாதர், இறைவியார் பெயர் அழகாலமந்த அன்னை. திருச்சிற்றம்பலம். இருமாந்து இருப்பன் கொல்லோ, இருமாந்து இருப்பன் கொல்லோ, ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு, இருமாந்து இருப்பன் கொல்லோ, ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு, சிறுமான் ஏந்திதன் சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு, இருமாந்து இருப்பன் கொல்லோ, ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு, சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு, இருமாந்து இருப்பன் கொல்லோ. பாடலின் பொருள்: தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய போர்க்குணம் கொண்ட மான் கன்றின் கோபத்தை தணிவித்து, அதனை தனது கையில் ஏந்திய சிவபிரானின் பெருமை வாய்ந்த திருவடியை சென்றடைந்து, சிவகணத்தில் ஒருவராக கருதப்படும் நிலையினை அடைந்து, இருமாப்புடன் இருப்பேன் என்று சொல்கிறார் திருநாவுக்கரச பெருமான். அதாவது, எம்பெருமானின் திருவடியில் சிவனின் அடியவராக நாம் இருக்கும் பட்சத்தில், சிவகணத்தில் ஒருவராக கருதப்படும் நிலையினை நாம் அடைந்தோம் என்றால், அதுவே நம் பிறவியின் பேரின்பம், பிறவி பயன். அதை நினைத்து நம் இருமாப்புடன் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைப்பதாக திருநாவுக்கரசர் சொல்கிறார். இங்கே தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய போர்க்குணம் கொண்ட மான் கன்றின் கோபத்தினை தணித்து, அதனை தனது கையில் ஏந்திய சிவபிரான் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் என்று திருநாவுக்கரச பெருமான் சொல்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருவடியை அடியவராக பற்றி கொண்டு நாம் இருமாப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார். ஏன் என்றால், நாம் சிவபெருமானின் அடியவர். எவ்வளவு பெருமை மிக்க எம்பிரானின் அடியவராக நாம் இருப்பது பெரிய பாக்கியம். ஆகவே எம்பெருமானின் அடியவராக இருந்து நாம் இருமாப்புடன் பெருமையுடன் அடியவர் என்று இருமாப்படைந்து இருந்து அவருடைய திருவடியை வணங்கி அவரையே வாழ்த்தி வழிபட்டு திருவருளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம்.